Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. விஜய் கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கோர்ட் என்ன மாதிரி உத்தரவுலாம் கொடுக்க வாய்ப்பு? இல்லை ப்ரூவ் பண்ணாக்கா வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இவர் ட்ரை பண்ணலாம். 6 மாசத்துக்கு கவர்னரே ஆட்சி பண்ற மாதிரி வரும். ஜனாதிபதி ஆட்சி மாதிரி வரும். அப்புறம் வந்து தான் எலெக்ஷன் வைப்பாங்க. அரசியல் பற்றி இருக்கிற அவருடைய ஒப்பீனியன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக இல்லை. ஆக்சுவலி சீஃப் மினிஸ்டரா போய் அமர்ந்த பிறகு இதனுடைய பேக்லாஷ் வந்து அப்பதான் உங்களுக்கு தெரியும். இவர் என்ன பண்ணிருக்கா, இவருடைய ரசிகர் குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் என்ன பண்றது, பம்பார்ட் பண்ற மாதிரி அவங்கள வந்து திருப்பி பைத்தியமாகிற மாதிரி டைப்ல வந்து இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு வந்து இப்படி எல்லாம் இருக்கு, உயர்த்தலாம் அப்படி அந்த அட்டம்ப்டுக்கே போல இவங்க. எம்ஜிஆருக்கு எப்படி நம்பியாரோ இவருக்கு வந்து ஒரு ஸ்டாலின் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இவங்கள வந்து அவங்க பெரிய பொருட்டாவும் நினைக்கல. இந்த ஏஜ் குரூப்பே மறந்துட்டாங்க. இந்த ஏஜ் குரூப் அவங்க வந்து பெரிய பொருட்டா நினைக்கல. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ஞான ராஜசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக சட்டசபை தேர்தலுக்கான முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் விஜய் தனிப்பெரும் கட்சியா வளர்ந்து நிற்கிறாரு. இன்னும் மெஜாரிட்டி மார்க்கு கொஞ்சம் ஷார்ட் இருக்கு அவருக்கு. இப்போ அரசியல் ரீதியா பேசாம சட்ட ரீதியா பேசணும் அப்படின்னா விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை எப்படி சார்? இல்லை, ஒரு இதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே தனிப்பெரும் கட்சியாக ஒருத்தர் இருந்தால், அதாவது மெஜாரிட்டி எல்லா கட்சியும் கூட தனிப்பெரும் கட்சியை வந்து முதல்ல அழைக்கணுன்றதுல வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அது வந்து அதில் வந்து டிஸ்கஷன் இல்லை. அது வந்து நான் நினைக்கிறேன் அர்லேக்கர் அன்னைக்கு பண்ணது வந்து அது சரியான ஒரு நடைமுறை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு காம்படிஷன் இதுன்னு வச்சுங்க. இப்போ 2 குரூப்பு கிளைம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்களுக்கு கேளுங்க, அவங்களுடைய ஆட்களை கேளுங்கன்றது நியாயம் இருக்குது. ஒரு இவங்க தான் வந்து ஒரே கட்சி, அவங்க தான் வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டியாக இருக்குது, தனிப்பெரும் கட்சியாக இருக்கும்பொழுது அங்கே வந்து இந்த பிரச்சனையே கிடையாது. அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தான் தீரணும். ஓகே சார். அவங்க சட்டசபையில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய, இவர்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப கேசஸில் நடந்திருக்கு. முன்னால் வாஜ்பாய் காலத்தில் நடந்திருக்கு, நரசிம்மராவ் காலத்தில் நடந்திருக்கு, எடியூரப்பா இது நடந்தது. அவங்கெல்லாம் யாருமே வந்து மெஜாரிட்டி மார்க்குக்கு மேலே இல்லாதவங்க தான். அதுக்கெல்லாம் வந்து என்னன்னாக்க உடனே வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சட்டசபையிலையோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனவே வந்து அவர் அன்னைக்கு வந்து அவர் திருப்பி அனுப்புறது வந்து அது ஒரு சரியான நடைமுறை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வந்து அவர் பார்த்துருக்காரு. அநேகமாக இது பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் நான். ஓகே சார். சார், இப்போ ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசும்போது தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கான அழைப்பை வந்து ஆளுநர் கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த முறை ஆளுநர் அர்லேக்கர் வந்து அந்த மாதிரி செயல்படல அப்படின்றது வந்து பல குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல அதிகாரத்தை மீறி ஆளுநர் செயல்படுறாரு. அதிகாரத்தை மீறின்றது வந்து அது அந்த கிளாஸஸ் வந்து என்னன்னாக்கா அதுதான் வந்து பல சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது வந்து முதல்ல அப்படிதான் இருந்தது. அவருடைய அவர் வந்து இந்த ஆள் வந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணுவாரா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து கவர்னர் தீர்மானிக்கணும். ஏன்னா போயிட்டு சட்டசபை கூட்டி இவரால் பண்ண முடியலன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு இதாக போயிடுன்ற மாதிரி முன்னால் அதை இன்டர்வெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டிஸ்கஷனரி எலமெண்ட் இருக்காதுல. ஏன்னா இவரால் முடியுமா, இவர் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுவாரான்னு. ஆனால் அதில் பல ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து என்னன்னாக்கா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னன்னாக்கா தனிப்பெரும் பார்ட்டியாக இருந்தால் அவருக்கு வந்து கண்டிப்பாக இது அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற டெசிஷன். அதில் வந்து எனக்கு இப்போ கிளைமன்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கிளைமன்ஸ் இருந்தாங்க. 2 பார்ட்டி சொல்கிறாங்க நாங்கள் மெஜாரிட்டியில் இருக்கோம், நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும், இல்லை இன்னொரு பார்ட்டி வந்து நாங்களும் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது அப்போ இவர் வந்து இது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப், அதாவது வந்து யார்கிட்ட வந்து ரொம்ப அதிகமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஓகே சார். நீங்க தனிப்பெரும் மெஜாரிட்டியா இருக்கும்பொழுது, தனிப்பெரும் பெரிய கட்சியா இருக்கும்பொழுது நீங்க வந்து அது மாதிரி நீங்க பவுண்ட் டு கிவ் ஹிம் சான்ஸ் தான். அதனால எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. அதாவது வந்து இவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ராஜ்பவன், அதாவது ராஜ்பவன்ல வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டு எல்லா கோர்ட்ஸும் வந்து கிளியரா அதை சொல்லியிருக்கு. அது ராஜ்பவன் இஸ் நாட் தி பிளேஸ். ஓகே ஓகே.
ஃபார் அது வந்து ஒன்லி சட்டசபை தான், லெஜிஸ்லேட்டிவ் இதில் தான் வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணுன்றதுல வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அதில். அதனால் வந்து எனக்கு இப்போ வந்து அவங்க அதை ஒத்துட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல. நீங்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட், 2 கிளைமன்ஸ் வந்து அப்போ வந்து நிச்சயமா, ஏன்னா அப்போ இவருக்கு 2 பேரையும் அலோவ் பண்றதுன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. அப்போ அந்த 2 பேர்ல யாரை சார் கவர்னர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு, அது அவருக்கு கன்வின்ஸ் ஆகணும். அவர் யார்கிட்ட வந்து யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்கு அப்படின்றத வந்து கன்வின்ஸ், அதுக்கு வந்து அவர் கேட்கலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்கன்றத அதை வந்து இங்க மேக் இது. இப்போ இதில் வந்து அதுக்கு வந்து இஸ் நோ ஆப்ஷன் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஆள் தான் இருக்காரு, அவர் தான் அதிகமான நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வச்சிருக்காரு. அவர் மெஜாரிட்டி மார்க்குக்கு கீழே இருந்தா கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது மஸ்ட்ன்னு தான் இப்போ அவர் கொடுக்கணும். அவர் அதை ப்ரூவ் பண்ண முடியலனாக்கா தென் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் இருக்கு. சார் இப்போ மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு சார். சட்டப்படி பார்க்கும்போது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை நாள்ல வந்து சட்டப்படி பேசணும் அப்படின்னா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே அது ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. அது இல்ல சட்டப்படி கிடையாது. எப்படி பில்லுல வந்து வந்தவொடனே எவ்வளவு நாள்ல பாஸ் பண்ணணுன்றத பத்தி ஒரு பெரிய இது நடந்தது இல்லையா, எவ்வளவு நாளுக்குள்ள பாஸ் பண்ணணும் சொல்லி. இதெல்லாம் வந்து இதை சரியா யோசித்து செய்யற ஒரு எண்ணமா இருக்கிறதுக்காக தான் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகே சார், இதெல்லாம் வந்து உடனே நடக்கணும் அவ்வளவுதான். இப்ப அதை வந்து அந்த டைம் கொடுக்குறாங்க இல்லையா, எத்தனை நாள்ல பண்ண முடியும்ன்றது, அது வந்து சர்க்காரியா கமிஷன் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருந்தது. ஏதோ ஒரு 2 வாரமோ 3 வாரமோ கொடுக்கணுன்ற மாதிரி. பட் வந்து இப்போ வந்து நினைக்க அது வந்து 2 days முதல் கொண்டு ரொம்ப ஷார்ட் டைம் பண்ற மாதிரி எனக்கா குதிரை பேர் நடக்கிறது சான்ஸ் இருக்கு. எவ்வளவு ஏர்லியஸ்டா அதே மாதிரி அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பும் கொடுக்கணும். ஓகே சார், அது அவருக்கு கொண்டு வந்து காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்கணும். அது ஒரு வாரம் அல்லது 4-5 நாள் அது மாதிரி டைப்ல தான் வைக்கிறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமா வந்துக்கிற விஷயங்கள். இது வந்து ரிட்டர்ன் இத்தனை நாளுக்குள்ள வரணுன்ற மாதிரி அதுல கிடையாது. சார் உங்களோட அனுபவத்துல சார், இப்போ புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலத்துல வந்து யார் பொறுப்பு இருப்பாங்க? காபந்து அரசாங்கமே செயல்படுமா, இல்லை சீஃப் செக்ரட்டரி தலைமையில் அரசாங்கம் செயல்படுமா? அது எப்படி சார் சட்டப்படி இப்படி வளர்க்கிருக்காங்க? இல்லை, அது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இட் எக்ஸிஸ்டுங்க. கவர்மெண்ட் இல்லாம போல, கவர்மெண்ட்ன்றது வந்து நடக்க சீஃப் செக்ரட்டரி மேல கொண்டு இருக்கிற அந்த நிர்வாக எந்திரம் இருக்கு இல்லையா, நிர்வாக எந்திரம் ஓடித்தான் இருக்கு. அதனுடைய தலைவன், அதாவது அதனுடைய பொலிட்டிக்கல் ஹெட் இருக்காரு இல்லையா, பொலிட்டிக்கல் ஹெட் தான் வந்து இல்ல, அதாவது முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க, அந்த காபந்து சர்க்கார் அப்படின்னு வைக்கிறது வந்து ஒரு வேக்யூம் வரக்கூடாதுன்றதுக்காக. ஓகே சார், அது வந்து அப்படி வச்சிருக்காங்க. உடனே இன்னொருத்தர் வந்த உடனே அவர்கிட்ட கொடுத்துடணுன்ற மாதிரி டைப்ல. ஆனா கண்டிப்பா இனிமேல் வந்து வைக்க முடியாது. ஆனா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கவர்னரே வந்து அந்த பவர் இருக்கு அவருக்கு. அப்போ வந்து நீங்க சொல்றது படி சார், இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல முக்கியமான முடிவு சீஃப் மினிஸ்டர் கையெழுத்து போட வேண்டிய முடிவு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல யார் சார் கையெழுத்து போடுவாங்க? சீஃப் மினிஸ்டர் இல்ல பதவி ஏற்கல ஸ்டாலின். இந்த டிரான்சிஷன் பீரியட்ல வந்து இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஜெனரல். அதுதான் வந்து கன்வென்ஷன். இந்த டிரான்சிஷன் பீரியட்ல வந்து ஏன்னா புதுசா ஒரு கவர்மெண்ட் வருது இல்லையா, புதுசா ஒரு கவர்மெண்ட் வருது, பழைய கவர்மெண்ட் போயிடுச்சு. ஸோ இந்த புதுசா கவர்மெண்ட் வரும்பொழுது அதான் நடைமுறை. அந்த புதிய கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் இது வந்து கொடுப்பாங்களே தவிர நடுவில் இன்டீரியமா பாஸ் பண்றதில்லை. அப்படி பண்ணக்கூடாது, பண்றதில்லை, கன்வென்ஷன் கிடையாது. நீங்க சொன்னது போல இன்னைக்கு விஜய் வந்து 2வது முறையா கவர்னரை பார்த்து இந்த மாதிரி மீட் பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் கவர்னர் வந்து விஜயை ஆட்சி அமைக்கிறத கூப்பிடல அப்படின்னா விஜய் கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கோர்ட் என்ன மாதிரி உத்தரவுலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? இது அது வந்து அதுவும் இருக்கு, இதுலயே ரூல்ஸ்லயே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு. இது வந்து இதை இன்டர்பிரட் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு வந்து உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கஷனை பத்தி, இந்த டிலே, இது எல்லாத்த பத்தியும் வந்து கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணி கோர்ட் வந்து அதை பத்தி ஒரு கருத்து சொல்றதுக்கு வந்து கோர்ட்டுகளுக்கு உரிமை இருக்கு, அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ்க்கு இருக்குன்றது தான் அது ஒரு நிலைப்பாடு. அதனால கோர்ட்டுக்கு நிச்சயமா போகலாம். ஆனால் இப்போ வந்து அவருக்கு வந்து இப்போ இங்கே வந்து ரொம்ப இனார்டினேட் டிலே ஆகும்பொழுதோ இல்லை வந்து ரிஃப்யூஸ் பண்ணும்பொழுதோ அப்பெல்லாம் தான் கோர்ட்டுக்கு போகிற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து இப்போ அவர் நோ சொல்லலை. இப்போ இன்னைக்கு என்ன டெசிஷன் எனக்கு தெரியல. இன்னைக்கு தான் பதவியேற்பு இருக்க நேரு ஸ்டேடியம்லாம் இல்லை, அது இனிமேலுக்கு எப்படி தெரியாது. அது வந்து அதிகமாக இன்னைக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. போயிட்டு வந்திருக்காரு, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதை பற்றி அவங்க தான் தெரியும் நமக்கு.
ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க கோர்ட்டுக்கு வந்து விஜய் போகலாம், அது ஆப்ஷனாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ கோர்ட் உத்தரவு வந்து இந்த உத்தரவு கவர்னர் கட்டுப்படுத்த முடியுமா சார்? ஏன்னா யூஸ்வலாக பல கேஸில் பார்த்துருக்கோம், கவர்னருக்கு வந்து கோர்ட் உத்தரவு செல்லுபடி ஆகாது, கவர்னர் கட்டுப்படுத்த முடியாதுன்னு பார்த்துருக்கோம்ல சில இல்லையா. இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்து உத்தரவு போடுறதுக்கு முடியுமா கவர்னர்? ஆமாம்மா, இது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலான்றது வந்து எழுதியிருக்காங்களே, அதில் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது இதில். ஓகே. ஸோ அதனால் வந்து ஆனால் என்ன மாதிரி கோர்ட் இன்டர்வியூ பண்ணுன்றது வந்து அது கோர்ட்டினுடைய டிஸ்கஷன் தான். இப்போ சில விஷயங்களுக்கு வந்து எனக்கு நேற்றுக்கு பண்ண வேண்டியது இன்னைக்கு பண்ணலன்ற மாதிரி டைப்ல எல்லாம் போனோம்னாக்கா அங்கே வந்து கோர்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் கோர்ட் வந்து இப்போ முன்னால் அப்படி தானே இதாச்சு. ஒரு ஃபேமஸ் ஆந்திர பிரதேஷில் வந்து அவருக்கு இது பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் டெல்லிக்கே போயிட்டார். எல்லாரையும் கொண்டு போய் டெல்லிக்கெல்லாம் போனார். இது மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அதனால் வந்து அது ஜுடிஷியல் ப்ராசஸ்க்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து ஒருவேளை விஜயால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, இப்போ 108 இருக்காங்க அப்படின்னா இன்னும் 10 எம்எல்ஏக்கள் கூடுதலாக வேணும். இப்போ ஆளுநரே வந்து நீங்கள் சொல்றது போல ஆட்சி அமைங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒருவேளை ப்ரூவ் பண்ண முடியல, ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவகாசங்கள் எதனா சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை வந்து இல்லை ப்ரூவ் பண்ணனாக்கா அவ்வளோ வேற ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் இவர் ட்ரை பண்ணலாம். வேற யாராவது அப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இருக்காங்களான்றதை வந்து இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுலேயே வந்து இல்லை அப்படின்னும் பொழுது தான் வந்து அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் எழுதுவார். அப்போ தான் வந்து இந்த மாதிரி யாருமே ப்ரூவ் பண்ணாத பொழுது நடைமுறை எப்படின்னாக்கா ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஜனாதிபதி ஆட்சி மாதிரி வரும். 6 மாதத்துக்கு கவர்னரே ஆட்சி பண்ணுற மாதிரி வரும். ஆமாம், ஜனாதிபதி ஆட்சி மாதிரி வரும். அப்புறம் வந்து தான் எலெக்ஷன் வைப்பாங்க. ஓகே ஓகே. திருப்பி அது உடனே வைக்கிறது இல்லை. ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் பீரியட் என்ன இருக்கா சார்? இல்லை, இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக இருக்கிறதுனால இது ஒவ்வொரு தடவை இது போல பிரச்சனை வரும்போது கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ கோர்ட் வந்து ஒரு டெசிஷன் கொடுக்குது. சென்சேஷனுக்கு சான்ஸே இல்லை. இப்போ விஜய் ஒரு பக்கம் ஆளுநரோட சிக்கல் இருக்கிற சமயத்தில் விஜயோட வெற்றி இப்போ வந்து முதல் தேர்தலே வந்து 107, 108 இடங்கள் ஜெயிப்பது என்பது இதுவரைக்கும் கேள்வி பெற்றாத ஒரு வெற்றியாக தான் பார்க்குறாங்க சார். இது வந்து இதுதான் மக்களோட தீர்ப்பு, நம்ம எதுக்கு தான் செய்யணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ இந்த வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய அனுபவத்தில் எப்படி இந்த ஒரு வெற்றி சாத்தியமாச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்குறீங்க? நிச்சயமா. அதாவது நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாலேயே இந்த காலேஜிலலாம் போகும்பொழுது, காலேஜில் நாங்கள் ஏதாவது மீட்டிங் கூப்பிட்றாங்க இல்லையா, அப்போல்லாம் நான் பேசுறதுக்கு போவேன். அப்போது இந்த விஜய் அப்படின்னாவே வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்போம், ஒரு அது எப்பவுமே இந்த சினிமா நடிகர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த விஜய்க்கு மட்டும் வந்து வேற மாதிரி ஒரு 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 இது இருந்தது. அதாவது வந்து இந்த இவர் அரசியல் முயற்சிகள் இருக்காருன்றதுனாலேயே அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் தி யங்ஸ்டர்ஸ், இந்த காலேஜ் பசங்க பொண்ணுங்க இவெல்லாம் வந்து ரொம்ப வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஆடாக இருந்தது. அதாவது வந்து இதில் என்ன வேடிக்கைனாக்கா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப வித்தியாசமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனில். அதான் நான் பார்க்குறேன். அது என்ன எப்படி பண்ணியிருக்காங்கனாக்கா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய ரசிகர் குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காரு த்ரூ சோஷியல் மீடியா. அவங்கள மட்டும் என்ன பண்ணுறது, பம்பார்ட் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து திருப்பி விஜயினுடைய விஜய் டிவிகே விஜய்ன்ற மாதிரி டைப்பில் அவங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு பைத்தியமாகிற மாதிரி டைப்பில் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அது ஒரு அது இந்த சோஷியல் மீடியாவிலே உங்களால் பண்ண முடிஞ்சிருக்கு. அவங்க ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்திருக்காங்க. இவங்க இந்த யங்ஸ்டர்ஸ் புதுசாக ஓட்டு போடுறவங்க, சின்ன பசங்க, இவங்க எல்லாருமே அதாவது இதுக்கு வந்து ஒரு ரசிகத்தன்மை இருக்கிற பசங்களாக தான் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மாற்றத்துக்கெல்லாம் இவங்க ட்ரை பண்ணவே இல்லை. இவங்ககிட்ட போய் இப்போ அரசியல் பேசிக்கிட்டு, இப்போ தமிழ்நாடு வந்து இப்படிலாம் இருக்குது, இதை வந்து நம்ம பண்ணலாம், இந்த வயசுலலாம் உயர்த்தலாம் அப்படி அந்த அட்டம்ப்டுக்கே போல இவங்க. அதாவது என்னன்னாக்கா, இருக்கிறது மோசம், நான் தான் வந்து காப்பாற்றணும். அது இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு இமேஜ் மாதிரி. சினிமாவில் வந்து இந்த ஹீரோ தானே எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறான்ற மாதிரி டைப்பில் அது மாதிரி இல்லாமல் இங்கே வந்து விஜய் வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு சென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை வந்து இதில் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதோட என்ன இருக்குனாக்கா, இவங்களை வந்து யாரும் இவங்களை போய் மற்றவங்களை போய் கன்வின்ஸ் பண்ணவே சொல்லவர். வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, இப்போ திமுக இல்லை அதிமுக இது மாதிரி விஷயங்கள்ல வந்து என்னன்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பொதுமக்கள்னு ஒரு குரூப் இருக்குது. பொதுமக்கள்னு ஒரு குரூப் இருக்கு, எந்த சார்பு இல்லாமல் பொதுமக்கள் இல்லை 30 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது அது கட்சியும் இருக்கலாம், கட்சி இல்லாமல் இருக்கலாம். ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குரூப் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு மேசிவ் சங்கு நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கட் அவுட் பண்ணதே வந்து என்னன்னாக்கா, இந்த 25க்கு கீழே இருக்கிற குரூப்பு,
அதில் இருக்கிற புது ஓட்டர்ஸு, அதில் இருக்கிற பசங்க, ரொம்ப எங்கே இருக்கிற பசங்க, அவங்களுக்கெல்லாம் கோஷம் போடுறதுக்கு எதனா ஒன்று வேணும், கொண்டாடுறதுக்கு ஒரு இது வேணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னாக்கா என்ன, அவன் பாடி ஜாலியாக ஏதாவது பாட்டு பாடணும், குதிக்கணும், அது அப்படிதான் ஒரு மென்டல். அதுக்கு வசதியாக இந்த விஜய் அங்கே ஃபிட் பண்ணிட்டாங்க. அவங்க திருப்பி அந்த அவங்களுக்கு அவங்க இல்லை, இவங்க மெம்பர்ஸ் ஆன ஆட்கள்லாம் கண்டினியூஸாக அவங்க இவங்க கான்டாக்ட் பண்ணுறது, இது பண்ணுறதெல்லாம் இருந்திருக்கு. அதுதான் ஒரு இது சொல்கிறாங்க, 40,000 பேர் பெரம்பூரில் மெம்பர் ஆனாங்க. அந்த 40,000 பேர் கூட இவங்க கரெக்டாக டச் வச்சுருக்காங்க. அந்த 40,000 ஓட்டாக விழுந்துருக்குது ஆக்சுவலி. ஸோ இது மாதிரி தான் இவங்களுடைய மெத்தடாலஜி ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த ஒரு மாதிரியான ஒரு மாய உலகத்தில் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு இது உண்டு, ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆர் சிஎம் ஆனபோது, சிஎம் ஆகிட்டு அங்கே எல்லாம் ஜனங்கள்லாம் வந்திருந்தாங்க அவருடைய பதவியேற்பு விழாக்கு. அப்போ கீழே போகும்போது ஒரு வயசான லேடி, எப்பவுமே எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு பேசுவார் இல்லையா, அது போலாம், அது மாதிரி போயிருக்காரு போல் இருக்கு. அந்த லேடி இவங்க சிஎம் ஆகிட்டோம் இல்லையா, அதனால அவங்க ரொம்ப இதுப்பா, ரொம்ப நல்லா, ரொம்ப மகிழ்ச்சின மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவருடைய காதில், எதுக்கு நீங்கள் நம்பியார் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னதா. இது யாரோ ஒரு எழுத்தாளர் தான் சொன்னார். சினிமாவில் எம்ஜிஆருக்கு இல்லை, அவரு நம்பியார் ஒரு ஆள் வேணும், ஒரு எதிரி. அந்த எதிரி தான் இவங்க ஸ்டைலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஜயனுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இந்த நம்பியார் மாதிரி எம்ஜிஆருக்கு எப்படி நம்பியாரோ, இவருக்கு ஒரு ஸ்டாலின் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது எனக்கு இந்த பசங்க நீங்கள் அவங்ககிட்ட போகிறதுக்கு நீங்கள் லாஜிக்கலாக எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்பியார் எப்படி எவ்வளோ இல்லாஜிக்கல் அது. நம்பியார் வில்லன்றது சினிமாவில் பார்த்த வில்லனை வாழ்க்கையிலும் வில்லனாக தான் நினைக்கிறாங்க. நம்பியார் யாருமே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூப்பிடுறது கிடையாது, அது தெரியுங்களா? நம்பியார் வாழ்க்கையை வாழ்ந்த போது எந்த விதமான ஃபங்க்ஷன், இனாகுரேஷன் இப்படி எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. உண்மையான வில்லனா மாறிட்டார். அவர் ஒரு வில்லன் மாதிரி தான் கருதப்படுறாரு. ஸோ அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஆல்வேஸ் ஒரு ஹீரோ வர்ஷிப் குரூப்புக்கு ஒரு வில்லன் தேவை. அந்த வில்லனை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாலினை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதே சமயத்தில் எதை சொன்னாலும் அவர் தான் செய்கிறாங்க, அவங்க தான் இது பின்னால் இருக்காங்க, அப்படி ஒரு பழி சொல்கிறதும் அது அந்த குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, அவனை அப்படி ஒரு பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. அது காரணம் கேட்கறது கிடையாது. ஏன் ஸ்டாலின் மோசம்னு கிடையாது, ஏன் ஸ்டாலின் ரெஸ்பான்சிபிள் அதுவும் கிடையாது. அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கிரௌடுக்கு நீங்க நீங்க சொல்றதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. அப்படி ஒரு கிரௌடு இவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே. அது மற்றவங்க யாரும் இவங்க இது நம்ம வெளியிருந்து பார்த்தோம்னா ரொம்ப கேவலமா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டீக்ரேடிங்கா இருக்கிற மாதிரி இருந்ததை தவிர, ஆனா இது ஒரு இன்டென்சிட்டியா ஆயிருக்கு. இது அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஃபியூச்சராவோ, இது இவரு இது பண்ணிட்டு இவ்வாறு இப்பயே நின்று போச்சு பாருங்க. அவர் அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னால இருந்த ஒரு வெறித்தனம் இருந்தது இல்லையா, இப்ப பாருங்க அந்த வெறித்தனமே இல்லை பாருங்க. இப்ப இந்த இது கூட கூட இது பண்ண மாட்டாங்க. அவர் எப்படி நீங்க விடலாங்கன்னு ஒரு இது ஒண்ணு நான் பார்க்கல. அப்படி வெறித்தனமா ஒரு 15-20 பேர் கத்துறது எல்லாம் ஒண்ணுமே காணும். அது என்னன்னா அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இது ஒரு காலேஜ் டே, ஸ்கூல் டே மாதிரி இதை எடுத்துட்டாங்க. இந்த எலெக்ஷனையே ஒரு காலேஜ்னாக்கா எல்லாம் கோஷம் போடுறது, தபாஷ் பண்றது, கலடா பண்றது, ஒரு ஸ்லோகன் சொல்றது, இது மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே ஓகே. அதனாலதான் இவங்க மெயின் ஆக்டிவிட்டிக்கே போல. இவங்க ஜனங்கிட்ட போய் எப்படி விஜய் பண்ண போறாரு, எப்படி விஜய் முக்கியமான ஆளு, இதில் மாற்றத்தை உருவாக்க போறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த கிரௌட் ஒரு எக்ஸ்ட்ராசிக் கிரௌட் தான். ஸோ அதுதான் இவங்க அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது அது என்ன இருக்குனாக்கா, இது இந்த ஏரியாவுக்கும் இவங்க வரல. இந்த மெயின் கம்பெனிஸ் இருக்காங்களே, ஏடிஎம்கே டிஎம்கே, இந்த மெயின் பார்ட்டி கம்பெனிஸ் இருக்காங்களே, இவங்கள அவங்க பெரிய பொருட்டாவும் நினைக்கல. இந்த ஏஜ் குரூப்பை மறந்துட்டாங்க. இந்த ஏஜ் குரூப் அவங்க பெரிய பொருட்டா நினைக்கல. அதே மாதிரி பாருங்க, இதுல வாக்காளர்கள் இல்லாத ஆளுங்களும் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. எல்லார் வீட்லையுமே இந்த பசங்க விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லி தாத்தாவே எல்லாம் அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ரொம்ப பேர் ரொம்ப வீடுகளில் சொல்லியிருக்காங்க. அவர் வேற சொல்றாரு,
எலெக்ஷனுக்கு முன்னாள் ரேட்டில் சொன்னார் என்ன அது வந்து பாராட்டுறாரு குழந்தைங்க நீங்க வந்து குழந்தைங்க நீங்க விடக்கூடாது, நீங்க வந்து அடம்பிடிச்சு உங்க அப்பா அம்மா அண்ணிய எல்லாரையும் நீங்க போட சொல்லணும்னு இருக்கு இல்லையா. இது ஆக்சுவலி ஒரு ரூல் பிரகாரம் இது ரொம்ப தவறானது. குழந்தைகள் வந்து கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட ஒரு ரூல் இருக்கு. பட் ஆனா இங்க வந்து இது மிகப்பெரிய சக்சஸா இருக்குது. ஓகே ஓகே, இது மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து இவங்க யாருமே இங்க வரல. இது ஒரு தனி ஏரியா, ஒரு தீவு மாதிரி ஆகி இதை வந்து அவங்க வந்து இது ஒரு காம்படிஷனுக்கு அவங்க எடுத்துக்கல. ஓகே 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 சார். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது எஃபெக்டிவ் ஆயிருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னால வந்து எலெக்ஷன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால தான் இது ரொம்ப பரவலா இருக்கு. ஓகே 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 சார். பரவலா அப்பதான் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு என்ன அப்புறம் எலெக்ஷன் டேல ரொம்ப பேர் இதை ஃபீல் பண்ணாங்க. எலெக்ஷன் டேல வந்து நீங்க யாரை கேட்டாலும் வந்து விசில் தான் போட்டேன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது. ஆமா, அதாவது இவங்க அப்பதான் வந்து வெளியே வந்திருக்காங்க அந்த சமயத்துல. அது ஒரு பீக் மாதிரி. அது பீக் பண்ணி உடனே அது யாருமே இல்லை பாருங்க. இப்போ ரைட் ரைட், புரியுது புரியுது. அந்த ஃபுல் கேங்கே இப்போ யாரும் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஈவென்ட்ஃபுல் டே மாதிரி இதை எடுத்துக்கிட்டு அவங்க அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து இப்படி ஒரு, அதாவது நீங்க வேற ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் இன்னொரு அனாலிசிஸ் என்னன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்டாக்டாக தான் இருந்திருக்கு. இந்த திமுக அதிமுக இதெல்லாம் வந்து இன்டாக்டாக தான் இருக்கு. இப்போ விஜய் மட்டும் இல்லைன்னாக்கா இது இவங்க கருத்து கணிப்பு மாதிரி தான் அதில் போயிருக்கும். டிஎம்கேக்கு தான் ஃபேவரா வந்திருக்கும். எனக்கு விஜய் மட்டும் இல்லைன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெட்ராஸ் சென்னை சுற்றி இருக்கிற ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டினுடைய அந்த 45 தான் வித்தியாசம். இந்த 45 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுங்க 70+40 வச்சுங்க 110 வந்துடுச்சு. இந்த 45 தான் பிளேட் ஏ மேஜர் ரோல். மற்ற இடத்துல எல்லாம் வந்து இவங்களுக்கு சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இல்ல, வித்தியாசம் ரொம்ப கிடையாது. அங்க இங்கதான் வந்து 20,000 30,000 40,000 இருக்கு. அங்கெல்லாம் அது இல்லை. அது நார்மல் ஒரு 6,000 அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு புது டெக்னிக். இது அதாவது இந்த வாக்காளர்கள வந்து ரொம்ப வந்து இது மாதிரி ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து இது அப்சஷன் ஆக்கி அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்போ இந்த குரூப் இருக்க அது நீங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ என்னுடைய நண்பர் வந்து சொன்னாரு, இப்போ அந்த இதுல இவங்க யாருமே அரசியலை கவனிக்காதவங்க. இந்த குரூப் வந்து யாருக்குமே வந்து அரசியல் அவங்களுக்கு தெரியும். இந்த சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு, அங்க பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அது மாதிரி டைப்ல தான் தெரியுமே தவிர எப்படி வந்து இந்த ஒரு கட்சி இல்ல கொள்கை மட்டும் இல்லை, எப்படி வந்து அரசாங்கம் அமைக்கப்படுது, எப்படி இது வந்து ஒருத்தர் சிஎம் ஆகிறாரு, எம்எல்ஏனாக்கா என்ன, இது மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியல. தெரியும். அவங்கலாம் வந்து எம்டெக் பிடெக் எல்லாம் படிச்ச ஆளுங்க. ஒரு ரஃபா தெரியும், ஒரு யாரு சிஎம் தெரியும், எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஏன்னா இவங்க பாருங்க, இவங்களுடைய கேள்வி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல பார்த்தோம் சொன்ன எல்லாமே போல இவர் வந்துருவாரு, விஜய் வந்து அவரு சிஎம் தான் விஜய். அதாவது சிஎம்னாக்கா வந்து இந்த 118 எம்எல்ஏஸ் இருந்தா தான் சிஎம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து எதை விளக்கவே பண்ணல. ஈவன் விஜயே கூட அதுக்கு வந்து கான்செப்ட் பண்ணல. ஏன்னா அவருடைய பயம் நான் நினைக்கிறேன், அவங்க இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு அந்த பபுள் உடஞ்சி போயிடும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, கிளவரா என்ன பண்ணிட்டாங்க, அது கூடவே போயிட்டாங்க அவங்க. ஒருத்தர் கேட்குறாரு, நீங்க இதெல்லாம் நான் எங்கேயோ பார்த்து தான் நான் சொல்றேன். ஒருத்தர் கேட்குறாரு, அப்புறம் வந்து எவ்வளோ நீங்க விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? ஒரு 2-3 ஜெயிச்சுட்டு வாருங்க அவர் கண்டிப்பா சொல்றாரு பதில். 2-3 ஜெயிச்சுட்டு. அதாவது அவங்களுக்கு இந்த கான்செப்டே இல்லை. அதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கான்ஸ்டியூன்சில கூட வந்து இந்த ஆட்களை இவர் ஏற்றவே இல்லை பாருங்க இவர் கூட. ஏன்னா இவருடைய இமேஜ் உடஞ்சிட்டாக்கா அது போயிடும்ன்றதுக்காக ஒரு பயப்பட்டு மேபி இருந்திருக்கலாம். ஆமா. இப்போ அங்க வேற ஒருத்தர் நீங்க ஏத்துறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எல்லா இடத்துலையும் விஜய் தான் இருக்கணும். விசில் விஜய் கரெக்ட். நீங்க வேற ஒரு ஒரு மணிமாறன் ஒரு ஆள் வந்தான்னு வச்சுங்க, அவன் டிஸ்டர்ப் ஆயிடுவான். ஏன்னா அவன் யாருன்னு பார்க்காம இருக்கிறவங்க யாருன்னு பார்க்காம அதை இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பபுளை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கடைசியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் வந்து இது ஒரு சரியான பார்வை இல்லை, இது சரியான அணுகுமுறை இல்லைன்றதெல்லாம் வேற. அவருடைய அணுகுமுறை வந்து ஜெயிச்சிருக்கு. இது வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். இது வந்து இப்ப இல்லை, இது வந்த உடனே இது ஒரு சீஃப் மினிஸ்டரா போய் அமர்ந்த பிறகு இதனுடைய பேக்லாஷ் வந்து அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இப்ப இவங்களை வந்து நீங்க திருப்திப்படுத்த முடியாது. இப்ப ஒரு பொண்ணு சொல்லுது, இப்படி எல்லாம் இவர் என்னென்னமோ வாக்கு கொடுத்துருக்காரு, செய்வாரான்னு கேட்டா நல்லா செய்வாருங்க,
இது கவர்மெண்ட்ல பணம் இல்லையான்னு கேட்டா இல்ல அவர்கிட்ட பணம் இருக்கு அதுல இருந்து செஞ்சிருவாங்க. சொந்த பணத்தை எடுத்து ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. இப்படி வந்து நம்பிக்கையை வைக்கிறது, இப்படி ஒரு நம்பகத்தன்மையை கிரியேட் பண்றது வந்து இது வந்து ஒரு வெளியே போனாத ஒரு ஜோக்கு, எவனோ அது சிரிக்க மாட்டான், அது எல்லாம் சிரிப்பான், அது மாதிரி ஏதாவது ஜோக்கு. ஸோ அதனால வந்து அவர் கண்டிப்பா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப புது ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டீங்கன்னாக்கா அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆமா, எனக்கா இன்னைக்கு எலெக்ஷன் இது எல்லாமே வந்து எத்திக்ஸ் பேஸ்ட் கிடையாது. நீங்க வந்து ஜெயிக்கிறது தானே, அதுவும் ஜெயிக்கிறதுனால இது ரொம்ப கொடுமையான ஜெயிப்புது. ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தால் கூட நீ ஜெயிப்பு தானே. அதனால இது எல்லாமே அது நான் முதல்ல வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது இல்லை ரொம்ப எத்திக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிரமை இருக்குதே தவிர இது உண்மையிலே எத்திக்ஸ் கிடையாது அரசியல். இறுதியாக ஒரு கேள்வி சார், என்னன்னா நீங்க உங்களோட அனுபவங்களை வந்து பகிர்ந்தீங்க. ஆனா இப்போ இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல சார், இப்போ விஜய் வந்து சிஎம்மா வரப்போ அந்த அது வந்து நீங்க பியூரோக்ராட்ல இருந்திருக்கீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல இருந்திருக்கீங்க. இந்த டிரான்சிஷன் ஒரு ஆட்சியிலிருந்து இன்னொரு ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த மாற்றம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன மாதிரி சிக்கல்கள், என்ன மாதிரி அது வந்து ரொம்ப பேர் அது கேட்குறாங்க. இவரால் வந்து அதெல்லாம் செய்ய முடியுமா, இவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியை நிர்வாகம் பண்ண முடியுமா, ஐபிஎஸ் அதிகாரிகளை நிர்வாகம் பண்ண முடியுமா, அதுக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ அது வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஏன்னா இவங்க தான் அப்படி இருக்காங்கனாக்கா இவங்க கவர்மெண்ட் மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இல்லையே தவிர இந்த 20 சினிமான்றது வந்து 20 சினிமா அவங்க பெருசாக வந்து பெரிய அமௌண்ட்டில் வந்து அதை எடுத்து அது வந்து அது ஒரு பெரிய வேர்ல்டு. அது அதில் வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அங்கே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அது டெசிஷன்ஸ் எடுத்துக்கிறது, இவருடைய டைரக்டர் செலக்ட் பண்ணுறது, பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. அது ஓடணும், படம் ஓடணும், படம் ஃபெயில் ஆனால் எப்படி சந்திக்கிறது, இந்த இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப்னாக்கா என்ன, மேனேஜ்மெண்ட்னாக்கா என்ன, இதை பற்றிலாம் இவங்க இன்டெரக்டாக வந்து இவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து விஜய் வந்து அந்த ஒரு பொசிஷன்லேருந்து வரான் இல்லையா. ஒரு பொசிஷனில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு சினிமா உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து ஹீரோனாக்கா அதில் வந்து பரவு இருக்கு இல்லையா. ஒன்று கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ரெண்டாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை முடிக்கணும், இதெல்லாம் இருக்குது. கால் ஷீட் சமாச்சாரங்கள், அப்புறம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இருக்குது. இப்போ இவருக்கு கிடைக்கிற மணி பற்றி இவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அதனால் இதெல்லாம் ஏறக்குறைய ஒரு சாதாரண அளவோட பல மடங்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு, எக்ஸ்போஷர் இருக்கு. அதோட வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோ மேனேஜ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் அது. இல்லை உங்க அதிகாரிகளுக்கு என்ன சார் சிக்கல் வரும், அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அதில் அவர் சஃபர் ஆவார்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்றொரு சஃபர் ஆவார், அரசியல்ல சஃபர் ஆவார். அரசியல் சஃபர் ஆவார். ஏன்னா அவருடைய அரசியல் இது வரைக்கும் அவர் வந்து அரசியல் பற்றி இருக்கிற அவருடைய ஒப்பீனியன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டா இல்லை ஆக்சுவலி. அதாவது ரெண்டாவது ஆனால் இப்போ ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு நான் வந்து இப்போ கேரளாவில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து இதில் ஆஃபீஸர்ஸாக இருப்போம், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பொலிட்டிஷியன்ஸாக இருப்பாங்க. ஓகே ஓகே அக்ரெசிவ் பொலிட்டிஷியனாக ரொம்ப இருப்பாங்க, பயங்கர அக்ரெசிவ், எதுக்கு இருந்தாலும் போராட்டம், கொஞ்சம் வயலன்ஸு இதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்க, ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருப்பாங்க. ஐடியாஸ் பற்றி அவங்க வந்து ரொம்ப சாந்தமாகவே கேட்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம நான் ஒரு 30 வருஷம் இருந்தோம் இல்லைங்களா. அதில் வந்து இந்த ஆள் நான் என்னுடைய சப்கலெக்டர் டேஸ் ஆரம்பத்தில் வந்து இப்படி ஒரு ஆளை பார்த்த வந்து நான் செக்ரட்டரி ஆகும்போது அவங்க மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. இந்த ஆட்கள் வந்து கிராமத்து அந்த அந்த டவுனில் வந்து ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக இருந்த ஒரு ஆள் ஒரு எம்எல்ஏ ஆகி அப்புறம் மினிஸ்டர் ஆகி வந்திருக்காங்க. ஆனால் அப்போ நான் ஒரு ஆச்சரியப்பட்டது என்னன்னாக்கா, அது வரைக்கும் இருந்த ஃபேக்டரி இல்லை, அது அவங்க வேற மாதிரி அந்த சேருக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. அந்த சேர் வந்து என்ன பண்ணுதுனாக்கா, அது வரைக்கும் இருந்த பர்சனாலிட்டி மாற்றி வேற ஒரு பர்சனாலிட்டி கொண்டாடுறது. சில பேருக்கு வராது, சில பேருக்கு வரும். ஆனால் அது வருது. அது எப்படி வருதுன்னு தான் தெரியல. அது வந்து அது முக்கியமான ஒரு விஷயம். எனக்கா அது வந்து அந்த நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த ஒரு அக்ரெசிவ் பாலிட்டிஷியன் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து நான் மினிஸ்டரா வந்தார், அவர் எனக்கே மினிஸ்டரா வந்தார். அவர் வந்து பை மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுவார், என்ன வந்து அப்போ சார் தான் கூப்பிட்டார் அவர் அந்த சமயத்தில். எனக்கு அவர் செப்பரேட்டாக இருக்கும்போது அவர் சாதாரண ஆள். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவர் 20 வருஷத்துக்கு பிறகு அவர் மினிஸ்டர் ஆகிட்டாரு. மினிஸ்டர் ஆகும்போது கூட என்ன பார்த்தா வந்து அவர் எழுந்து நிற்கிறாரு, அவர் சார்னு சொல்றாரு. என்ன ஆக்சுவலி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா செக்ரட்டரி தான் அவங்க சார்னு கூப்பிடணும். ஓகே ஓகே. செக்ரட்டரி வந்து அவங்க சார் கூப்பிட மாட்டாங்க, செக்ரட்டரி தான் கூப்பிடுவாங்க. அதாவது அந்த அந்த இதுவே வந்து சார் கிடையாது, புரோட்டோகால் வந்து சார் சொல்றது கிடையாது, செக்ரட்டரி தான். இவர் சார் தான் கூப்பிடுவார். எனக்கு அது வந்து ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டியை வச்சு பார்க்கும்போது அவருடைய மெச்சூரிட்டி, இந்த விஸ்டம்,
இதெல்லாம் நான் பார்த்து நான் உண்மையிலே அசத்துட்டேன். நான் அப்போ இருந்த ஆளுக்கும் இப்போ இருக்கிற ஆளுக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது இவங்கெல்லாம் வந்து. ஆனால் இது மற்ற விஷயங்கள்ல வந்து இங்கே இவ்வளோ தூரத்துக்கு இருப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் இது கலைஞர் எல்லாம் கலைஞர் இப்போ ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து என்னக்கா ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஆகியிருக்காங்க. அது சில சமயம் ஆகாமையும் போகலாம். அந்த ஸ்டேட்ஸ்மேன் ஆகிற குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் ரொம்ப உயர்ந்த குவாலிட்டி. அது ஒரு அண்ணா மாதிரி கலைஞர் மாதிரி அந்த ஸ்டேட்ஸ்மேன் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து அது ரொம்ப ரேர். அதை வந்து விஜய் வளர்த்துக்கணும். வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி அதுல வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு ஆகலாம் அது ஒரு நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அது. ஏன்னா இப்ப இவரை வந்து நம்ம சினிமா நடிகராக பார்க்குறோம். ரெண்டாவது இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ ஒன்றும் பிரபலமாக இல்லை, மெச்சூர்டாக இல்லை. அதை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. அது மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் அவர் போகவே இல்லை. அவருக்கு இந்த பேர்டனே இல்லை. பேர்டன் இல்லாமல் எதுக்கத்தாலும் வந்து இதாக்குறாரு. அப்புறம் ரெண்டாவது இந்த இதுவே இந்த அஷூரன்சஸ் எல்லாம் கொடுத்தது கூட அவர் ஆரம்பிச்சதுக்கு சம்மந்தம். அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னாக்கா தமிழ்நாடு வந்து ரொம்ப ஐடியல் ஸ்டேட். இது ஏற்கனவே வந்து இந்த அடிப்படைகள்லாம் இங்கே வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்காக அடிப்படைகள் வந்து இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சோஷியல் ஈக்குவாலிட்டி ஆகட்டும், சோஷியல் மெஷர்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் நீங்கள் பேக்வேர்டாக இருந்தால் ஸ்டேட் பேக்வேர்டாக இருக்குது. இப்போ பீகார்லாம் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதில் தான் வந்து தமிழ்நாடு வந்து சில ஏரியாஸில் வந்து கேரளாவோட பெஸ்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு கேரளாவோட பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கேரளா இண்டஸ்ட்ரி ஒன்றுமே கிடையாது. அப்போ மற்ற சோஷியல் நார்ம்ஸ் அவங்க கொஞ்சம் டாப்பாக இருப்பாங்க. எஜுகேஷன் வந்து இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் கம்பேர் பண்ணும்போது கேரளா எஜுகேஷன் ஓசி கிடையாது. தமிழ்நாடு எஜுகேஷன் வந்து பழைய காலத்துலேருந்தே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இப்போ தான் போயிடுச்சு. அந்த ஸ்டாண்டர்ட் இவர் அது மாதிரி வந்து நுட்பமாக வந்து பார்த்து இப்போ தமிழ்நாடு வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து வேற மாதிரி இருக்கணும். இவர் வந்து ஏதோ ஒரு பீகாருக்கு போய் பேசுகிற மாதிரி பேசுறாரு. பீகார் ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் சரி, அங்கே அநியாயம் நடக்குது, ஊழல் நடக்குது, இது நடக்குது, அது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்ற மாதிரி. பட் இங்கே அது மாதிரி சரி பண்ண முடியாது. இங்கே ஏற்கனவே சரியாக தான் இருக்கு. இது ஆனால் இங்கே ஏரியாஸ் இருக்கு. சில ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப இப்போ ஊழல் ஒரு பாயிண்ட்டு, ஊழல் ஒரு பாயிண்ட், அப்படி பல இன்எஃபிஷியன்சி சில எல்லாம் இருக்கு. இப்போ எஜுகேஷன் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கு. இப்போ ஹெல்த் செக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக இங்கே வந்திருக்கு. இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை இவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் புதுசாக வந்து எதனா வந்து சொல்லலாம். அப்படியெல்லாம் இவர் ஒன்றுமே அட்டன் பண்ணல. அட்டன்ட்டு கிடையாது. இவர் வந்து என்னன்னாக்கா இது ரொம்ப அதாவது அவருடைய அவர் சொல்லவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எல்லா அநியாயம் நடக்குது, நான் வந்து சரி பண்ணிடுறேன் பாருன்ற மாதிரி தான் பேசுறாரு. அவர் மொத்தையா ஒரு பொதுவா அது சினிமாவில் பேசுற மாதிரி தான். ஆனால் அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய டிராபேக்ஸ் நான் நினைக்கிறேன். இது வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து இப்போ இது வந்து வெளியே வந்து பேசிட்டாரு, வெளியே வந்து பேசுறாரு, ஒன்றும் யாரும் இது பண்ணுறது. பட் இவர் சட்டசபையில் பேசும்பொழுது டேட்டாவோடு நீங்க பேச வேண்டியதா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து இவரு ஏற்கனவே வந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அதில் சஃபர் ஆக மாட்டார். பாலிடிக்ஸ்னு வரும்போது பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப பாலிடிக்ஸு, இன்னோவேஷன்ஸு, இது மாதிரி விஷயங்கள்ல வந்து அதில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக வேண்டியது ரொம்ப இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சார் இப்போ விஜய்க்கு என்னென்ன மாதிரி டிராபேக் வரும், என்னென்ன மாதிரி சிக்கல் வரும்னு பற்றி பேசுனீங்க. இப்போ உங்களோட பார்வையில் விஜய்கிட்ட இருந்து அரசு வந்ததுக்கு அப்புறம் ஆச்சரியமான விஷயங்கள் என்ன பார்க்குறீங்களா? பாசிட்டிவ் சைடில், பாசிட்டிவ் நோட்டில் கேட்குறேன். உண்மையிலே இந்த அவருடைய ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது என்னன்னாக்கா ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஒரு கட்சி மாதிரி அவர் வந்து தாவேக்காவை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்காக இவன் ஆதரவு தேடும் போது கூட ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்துக்கான ஆதரவு மட்டும் அவர் போகிறார். இப்போ இவங்க காங்கிரஸுக்கு போனதும் சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்ணதும் சரி, இடதுசாரிகள்கிட்ட போனதும் சரி, இதெல்லாம் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இது தவிர்த்து வேற மாதிரி போனால் சரியா வராதுன்ற பற்றி ஒரு தெளிவான ஒரு இது இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் எப்படி எதிர்பார்த்திருந்தேனாக்கா, இவர் உள்ளால இருக்காரு, 2-3 வருஷமா இருக்காரு, பலவிதமான ப்ரெஷர்ஸ்குள்ள இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட், டெல்லியில் இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் வந்து பகைச்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு ப்ரிகாஷன் இவர்கிட்ட இருக்கும். அதனால என்ன பண்ணுவாருனாக்கா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாரு. நியூட்ரலா இருக்கிற மாதிரி, எப்படி இந்த ஒரிசால அவர் நவீன் பட்நாயக் பண்ண மாதிரி இவர் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட் மட்டும் நான் பார்த்துக்கிறேன்,
நாங்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இருப்பார்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இவர் வந்து இந்த பக்கம் இருக்கார். பாஜக வேண்டாம் வேண்டாம் போதும் அப்படி இத்தனைக்கும் அவங்க கிட்ட இருந்து பல விதமான ப்ரெஷர்ஸ் வரும்னு தெரிஞ்சு கூட அவர் கேட்கல பாருங்க, ஏடிஎம்கேல போயிட்டு வாங்கன்னு கேட்கலன்னு தான் சொல்றாங்க. இல்ல பேச்சுவார்த்தை பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இல்ல அதோட ப்ரையாரிட்டி வந்து காங்கிரஸ் விசிக்கு அந்த மாதிரி ப்ரையாரிட்டி, பட் அதுக்கு வந்து அபிஷியலா கொடுக்கலையா, அன்அபிஷியலா தான் நடந்தா சொல்றாங்க. அபிஷியலா கொடுத்தது இந்த 3 லெட்டர் தான். ஆமா ஆமா. இல்ல இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எலமெண்டா தான் நான் நினைக்கிறேன். இதுல எவ்வளவு நேரம் இவர் ஸ்டிக் ஆன் பண்ணுவாரு, அதுவும் அந்த அங்க இருக்கிற அது பக்கிள் ஆயிடுவாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல தெரிஞ்சோம். இப்படி இருந்தால் பாருங்க, அவர் அர்லேக்கர் வந்து இப்போ இவர் அந்த பக்கம் ஆதரவான ஒரு ஆளுன்னு வச்சுங்க, அன்னைக்கே இன்னும் நடந்துட்டு இருக்கோம், ஸ்வேரிங் செரமனிலாம் நடந்துட்டு இருக்கும், இன்னைக்கே ஏத்திருப்பாரு, பதவி ஏத்திருப்பாரு. ஆனா அதெல்லாம் வந்து இருந்து கூட அந்த ஒரு இருக்கு, அந்த எலிமெண்ட் இருக்கு. இன்னொன்று சர்வேயில் கூட அதுதானே, தமிழ்நாட்டில் வந்து நீங்க அதை வச்சு நீங்க சர்வே ஆக முடியாது. சர்வே ஆக முடியாது, நீங்க கீழே தான் போக முடியும். இப்போ ஈவன் ஏடிஎம்கேனுடைய ஓட்டு இதுவும் குறைஞ்சதுக்கு அது ஒரு காரணம். ஆக்சுவலி நீங்க 1000 சொன்னாலும் அவங்க 75ல இருந்து இப்போ 40 ஆகியிருக்காங்க, 40 சம்திங் தான் ஆகியிருக்காங்க. அது ஒரு இது இருக்கு, டிபாக்கிள் இருக்கு அதுல கம்ப்ளீட்டா. அது வந்து 27ல 1 தானே வந்திருக்கு. அதனால வந்து அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்து கூட இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸ்ல வந்து இப்படிதான் இருக்க முடியும்ன்றது வந்து, ஆனா ரொம்ப வந்து பிரஸ்ல இதுல எல்லாத்துலயுமே இவர் வந்து பாஜகவினுடைய ஏஜென்ட் அப்படிதான் ரொம்ப ஒரு மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்படின்னு இவர் வந்து அப்படி இப்படி சொல்லிருக்காங்க. ஆனா இவருடைய இந்த செயல் பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு இதுவா நமக்கு தெரியல. ஆனா இது எவ்வளவு நாளைக்கு தாங்கன்றதும் சந்தேகம் தான். அது இவர் அப்படி வரும்போது நாங்க இதெல்லாம் கூட உடையும், காங்கிரஸ் கூட வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது வரும்பொழுது ஆளுநரோட அதிகாரத்திலிருந்து விஜயோட அடுத்த கட்டமா எப்படி விஜய் செயல்படும், என்னென்ன மாதிரி டிராபேக்லாம் வரும், என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு, எப்படி அவரை வந்து மாத்திக்கணும் அப்படின்றது வரைக்கும் அனுபவத்தை கலந்து எல்லா இன்புட்ஸையும் வந்து ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு கருத்துக்களுக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.